சாதுமா படிங்க. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இப்போ என்ன பார்த்தோம்? அடிஷன் சப்ட்ராக்ஷன் பார்த்துட்டோம். இப்போ மல்டிப்ளிகேஷன் டைமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். படிங்க. இப்போ அடி வாங்க போகிறான். Example 5. அப்பாக்கு தெரியும் வா மூட்டது. Example 5. A bulb is lit என்னது? எரியறதோட past tense. litனா எரிஞ்சது. A bulb is lit for 30 minutes every day. Find the time the bulb is lit over 5 days. பிரிச்சு படி. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படி. A bulb is lit for 7 hours 30 minutes every day. அப்படினா என்ன அர்த்தம்? Every day 7 hours 30 minutes அது lit இருக்கும். எரியுதுன்னு சொல்லு. பல்ப் எரியுது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चन? Find the time the bulb is lit over 5 days. அப்ப என்ன? 5 days அது எவ்வளவு நேரம் எரியும்? என்ன பண்ணனும் அப்போ? டிவிஷனா? மல்டிப்ளிகேஷன். ரிப்பீட்டட் அடிஷன் என்னது? மல்டிப்ளிகேஷன். பாருங்க அங்க பண்ணிருக்க மல்டிப்ளிகேஷன் புரியுதான்னு பாரு. ஃபர்ஸ்ட் நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடணும். நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ண மாதிரியே. அடிஷன் பண்ண மாதிரி நார்மல் பண்ணிட்டு அப்புறம் அந்த மினிட்ஸை வந்து ஹவர்ஸ்க்கு மாற்றணும். சரியா? இப்போ பாருங்க நம்ம பண்ணதில் புரிஞ்சுதான்னு பாரு. ஹவர்ஸ் தனி, மினிட்ஸ் தனி. ஆமா. 5:30 சார் 150, 5 7 சார் 35. 35 ஹவர்ஸ் 150 மினிட்ஸ். இப்போ 150 மினிட்ஸ் என்ன பண்ணலாம்? 150 மினிட்ஸ் வந்து 60 ஆல டிவைட் பண்ணு. வெரி குட். 60 120. சோ 2 கிடைக்குது நமக்கு. சோ 2 அங்க போணும். 30 வரும். 30 வர. அந்த 2 வந்து 35 ஓட ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அது ஹவர்ஸ். 37 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ். கரெக்ட்டா? கரெக்ட் தானே? ஆமாப்பா. அந்த ரைட் சைடுல அந்த 150 கொடுத்திருக்காங்க பாரு. 2 ஹவர்ஸ் + 30. எக்ஸாம்பிள் 6 படிங்க. Saba took an online courses on computer coding. The duration of the course was 18 hours. Coding என்னது? அதான் கேட்கணும் சொன்னேன்ப்பா. கோட் கிழிக்கிறது, லைன் போடுறது. இப்படி ஸ்கேல வச்சு லைன் போடுவாங்க கம்ப்யூட்டர் மேல. சொல்லு. கோடிங்னா ப்ரோக்ராம் பண்றது. நான் சொல்லியிருக்கேன்ல, ஹார்ட்வேர் ஒர்க் ஆகிறதுக்கு சாஃப்ட்வேர் என்னது? ப்ரோக்ராம் பண்ணணும். இந்த லெஃப்ட் கிளிக் பண்ணுனா நீ இதை பண்ணு, மவுஸ் எப்படி நகர்த்தினா இப்படி நகர்ந்துக்கோ. அது எல்லாம் ப்ரோக்ராம் பண்றது என்னது? இட்ஸ் கால்ட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங். அதுதான் நம்ம புதுசா பண்றோம். எது இருந்தாலும் ஆமா, அதெல்லாம் தான் கோடிங். அந்த ப்ரோக்ராம் எழுதுறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் கோடிங். She completed the course in 8 days by spending the same amount of time each day. How much time did Saba spend each day to complete the course? ஃபர்ஸ்ட் பிரிச்சு படிங்க. எனக்கு சொல்லு. Saba took an online course on computer coding. சரி. Apartmentல வந்து கோடிங் கத்துக்கிறா. The duration of the course was 18 hours. Durationனா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டியூரேஷன் என்னது? எவ்வளோ நேரம் ஆகுது, இல்லை எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க. அவ வந்து 18 hours எடுத்துக்கிறா. அவ 18 ஹவர்ஸ் எடுத்துக்கிறா கிடையாது. கோர்ஸோட டியூரேஷன் அவ எடுத்துக்கிறா. நான் சொன்னாங்க அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கே வந்து 18 ஹவர்ஸ் தான். புரியுதா? ஓகே, புரிஞ்சிடுச்சாமா? அந்த கோர்ஸ் 18 ஹவர்ஸ்ல சொல்லி கொடுத்துருவாங்க. புரிஞ்சிடுச்சா? ஓகே, இப்போ அடுத்ததை படிங்க. She completed the course in
the same amount of time each day. ஓகே அப்படின்னா என்னது 8 daysல வந்து one dayல 18 அதே மாதிரி போயிட்டே இருந்தது. 18 ஹவர்ஸ்ன்றது ஒரு நாளைக்கு கிடையாது. என்னது கொடுத்துருக்காங்க? டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ். மொத்தமா 18 ஹவர்ஸ்ல முடிப்பாங்கம்மா. அவ 8 டேஸ்ல வந்து இதை ஃபுல்லா முடிச்சிட்டா. ஆனா ஒரு நாளும் சேம் டைம் தான் வந்து அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சிருக்கா. இப்போ உனக்கு டான்ஸ் கிளாஸ் எவ்வளவு நேரம் எடுக்கும்? 8 days முடிச்சிட்டாப்பா. அந்த 8 days மொத்தமா முடிச்சதுனா அந்த 18 hours. ஆமா 18 அப்படியே ஒரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிருக்கா. அப்ப என்ன பண்ணனும்? டிவைட். வெரி குட். சோ எதால டிவைட் பண்ணனும்? என்ன கேட்டிருக்காங்க? How much time did Saba spend each day to complete the course? ஓகே, நம்ம 18 ஹவர்ஸ்னு வந்து 18 வந்து 8 ஆல டிவைட் பண்ண முடியுமா? கஷ்டமா இருக்கும். பண்ணலாம். 8 2s are 16 பேலன்ஸ் 2ன்னு வரும். ஓகேவா? ஹவர்ஸ்ல பண்றது ரொம்ப கஷ்டம். சோ ஹவர்ஸ்ல இருந்து எதா மாத்திக்கிட்டா ஈஸியா இருக்கும்? மினிட்ஸா மாத்திக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ மினிட்ஸ்ல 1 hour 60 minutes. அப்போ 18 என்ன பண்ணனும்? 18 ஹவர்ஸ் மாத்தறோம்னா என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 hour 60 minutes. அப்ப 18 ஹவர்ஸ் 18 divided 18 multiplied by 60. 80 வந்து 16 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 1080 minutes. வெரி குட். அப்புறம் என்ன பண்ணனும்? அதோட 8 ஆல டிவைட் பண்ணனும். வெரி குட். 1080 8 ஆல டிவைட் பண்ணா என்ன கிடைக்குது பாரு? 135 minutes. 0 வந்துருச்சு கீழ. அப்படி ஏதாவது பேலன்ஸ் வந்திருந்தா அது என்னது? பேலன்ஸ் வந்திருந்தா அது வந்து செகண்ட்ஸா? கரெக்ட் தான், செகண்ட்ஸ் தான். சரியா? அப்புறம் எதுக்கு மண்டே எப்படி இருக்கணும்? ஒரு நாளைக்கு கிடையாதுமா. சாதுமா 60 ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது மீதி வந்ததுனா தான் அதெல்லாம் தான் செகண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு நாளும் பண்ணும்போது மீதி வர்றது செகண்ட்ஸ் கிடையாது. சரியா? மோஸ்ட்லி அந்த மாதிரி வராது. ஏன்னா ஒரு நாளும் சேம் அமௌண்ட் தானே இது பண்றேன்னு சொல்லிட்டா, அதனால வராது. ஓகே. ஸோ இப்போ ஈச் டே வந்து அவன் என்ன பண்ணியிருக்கா? எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா? 18 hours. இப்போ டிவைட் பண்ணி என்னமா ஆன்சர் கிடைச்சதா? 18 ஹவர்ஸ் தான் மாத்திட்டலடா, மினிட்ஸா? ஆமா. 1080 minutes. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணா இப்பதானே கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது அது? 135 minutes. 135 minutes வந்து ஈச் டே ஸ்பெண்ட் பண்ணிருக்கா. கரெக்ட்டா? ஆமா. அத எப்படி சொல்லலாம்? 135 minutesனே சொல்லிடலாமா? அத ஈஸியா சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? அத ஹார்ல மாத்தணும். எப்படி மாத்தணும்? அப்படியே சொல்லி பார்க்கலாம். சொல்லு. 135 divided by 60. அதான் கேட்டேன், டக்குன்னு சொல்ல நேராவே. 120. 62s are 120. The balance 35. 2 hours 35 minutes. பேலன்ஸ் 35 120க்கு அப்புறம் 135 வந்து 35 வருமா? ஈஸி தான்மா. அப்படியே 10 10 சொல்லலாம். 120க்கு அப்புறம் அது 130 அப்புறம் 5. ஸோ 10 + 5 15. அப்படி சொல்லலாம்ல. 120 130 இதை 10 வச்சுக்கோ. 130 அப்புறம் ஒரு 5 இருக்கு. 10 + 5 15. என்ன கரெக்ட் தானே? இப்போ என்னது? 2 hours 2 hours 15 minutes.
வெரி குட் 2 hours 15 minutes புரிஞ்சிருச்சா இப்போ கான்செப்ட் செக் படிங்க கான்செப்ட் மொத்தமா ஒரு டைமை கொடுத்துட்டு ஒரு சின்ன போர்ஷனுக்கு மட்டும் கேட்டா டிவிஷன் ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கொடுத்துட்டு நிறைய 4க்கோ இல்ல நிறைய இதுக்கு கேட்டாங்கன்னா மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சிருச்சா அதை இது பண்ற கூடாது சொல்லிட்டேன் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்து an instructor takes yoga sessions for 4 hours 15 minutes every day. How much time will the instructor spend on yoga sessions over 3 days? Multiply. என்ன போன? ஆன்சர் சொல்லுங்க பார்த்து பண்ணிட்டு சொல்லுங்க ஈக்குவேஷனா ஆன்சர் சொல்லுங்க மேடம் பண்ணிட்டே சொல்லுங்க நீங்க மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணாதான் வரும் பண்ணுங்க கடகடன் பண்ண இன்ஸ்ட்ரக்டர் யாரு டீச்சர் டேக்ஸ் யோகா செஷன் ஃபார் 4 hours 15 minutes every day how much time will the instructor spend on yoga session over 3 days எனக்கு ஆன்சர் சொல்லுங்க டக்குனே மல்டிப்ளிகேஷன் அது தெரியுமா ஆன்சர் சொல்லுமா ஆன்சர் மல்டிப்ளிகேஷனாடா அப்ப அடுத்த தடவை நமக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா நீ என்ன எழுதணும்னா ஆன்சர் அப்படின்னு எழுதிட்டு வந்து இல்ல ஆன்சர்னு எழுதிட்டு வந்துரு மேம் கேட்பாங்க ஆன்சர் எங்கன்ட்டு அதான் மேம் கேட்டாங்கன்னா ஆன்சர் எழுதியிருக்கேன் மேம் ஆன்சர் என்ன நாய்க்குட்டி டேய் நீ சத்தம் போடாத 12 hours 45 minutes வெரி குட் அடுத்தது அட பாரு படிங்க ஃபாஸ்டா A mobile phone is used 3 hours 22 minutes in a day. If the phone is used for the same amount of time every day for 7 days, for how much time will the phone be used in 7 days? என்ன பண்ணனும் Multiplication. வெரி குட் ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் சொல்லணும் எனக்கு சரிப்பா தெரிஞ்சிருச்சாடா என் தங்க பொண்ணுக்கு சரிடா அப்பா முடிச்சுட்டேன் நானும் முடிச்சிட்டேன் உள்ள சீக்கிரமா தங்க பொண்ணு சொல்லுங்க ஆன்சரு 14 hours 34 minutes எவ்வளோ ஹார்ஸ் 73 சார் எவ்வளோ சீ அடி வாங்க போறோமா சில்லி மிஸ்டேக் பண்ற பாரு எல்லாம் பக்காவா பண்ணிட்ட சில்லி மிஸ்டேக் பண்ற பாரு அடி வாங்குவ சொல்லிட்டேன் நல்ல கீழ இருக்கிற அந்த சமூக 21 எது 6 hours 35 minutes போட்டியா ஏ நாய்க்குட்டி அடி எல்லாம் 21 கரெக்ட்டா பண்ணிட்டேன் சரி ஆன்சர் சொல்லு டக்குன்னு டைம் ஆகுது
வெரி குட். ஓகே, தேர்ட் படிங்க. A student spends 6 hours 35 minutes in the school every day. How much time will the student spend in the school over 5 days? Division. சென்டென்ஸை பிரிச்சு படிங்க. The student spends 6 hours 35 minutes in the school every day. டோட்டல்னு கொடுத்துருக்காங்களா? எவ்ரி டே தானே, ஒரு நாளும் தானே. கரெக்டாமா? சும்மா 2 மல்டிப்ளிகேஷன் வந்துருச்சு அப்படி தானே நீ யோசிக்கிற இப்போ? ஸோ அடுத்தது டிவிஷனாக தான் இருக்கும். எவ்ரி டே அவ்வளோ நேரம் ஸ்கூலில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 5 டேஸுக்கு எவ்ரி டேனா எல்லா நாளும். ஃபார் 5 டேஸ்ன்னு அவங்க சொல்லலை. 6 hours 35 minutes எவ்ரி டே, ஒரு நாளும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி படிச்ச? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவ்ரி டே தானே இருக்கு. அப்புறம் அது மட்டும் எப்படி பண்ணல நீ? அடி வாங்காத சொல்லிட்டேன். என்ன பண்ணணும்? ஒரு நாளும் 6 hours 35 minutes வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ 5 டேஸ்க்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன். ஆன்சர் சொல்லு பண்ணி. சும்மா 2 மல்டிப்ளிகேஷன் வந்து டிவிஷன் அப்படிலாம் போகாதம்மா. சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் எவ்ரி டே தானே இருக்கு. அதில் என்ன இருக்கு? ஓ, எவ்ரிக்கு ஸ்பேஸ் விட்டுட்டாங்கம்மா. இதுக்கு ஸ்பேஸ் விடலை, பாத்தியா? சீரியஸா தான் பாரு, புக்ல பாரு. நீ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க, இதுக்கு ஸ்பேஸ் விடல. இப்போ அது அடி வாங்க போகுது. சாதுமா நீங்க எழுது, நீ பாட்டு படி. மடி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. டக்குன்னு சொல்லிடணும் கரெக்டா எனக்கு ஆன்சரை. டேய், அவ படிக்கிறா, கம்முன்னு இருன்னு சொல்லிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். காது டாடி பினிஷ் காது. நீங்க முடிக்கிறீங்களா? சோ ஃபாஸ்ட். கரெக்டா சொல்லுங்க. அது அடி வாங்க போது பார்த்துட்டே இரு. என்னம்மா? 32 hours 55 minutes. சமத்ராமடி. லாஸ்ட் படிங்க. நீ ரொம்ப சந்தேகமாவே சொல்ற ஆன்சர் கரெக்டா இருக்குமோ அப்படின்னு. கான்ஃபிடென்ட்டா சொல்லுமா. டேய், நீ சம்பளங்கால் போட்டு அழகா உட்காந்து சாப்பிட்றா. என்னடா சாப்பிட்ற? அங்க இருந்து அப்படியே வர. அப்பா சில தடவை எப்படி உட்கார்வா தெரியுமா? ஆயா மாதிரி உட்காருவானா? தாத்தாலாம் எப்படி உட்கார்ந்துப்பாங்கல, கையை வச்சு அந்த மாதிரி உட்காருவா. சரி, போட்டு படிங்க. என்ன அப்பா அங்க உட்கார்ந்து நீ கதவு கிட்ட உட்கார்ந்து ஆரம்பிக்கும் போது நீ படிப்பல நாளைக்கு நான் உன்னை கேக்குறேன், வெயிட் பண்ணு. அப்புறம் சொல்றேன்டா. சாதுமா படிங்க, 4th படிங்க ஃபாஸ்டா. A painter got a job to paint a library. If he took a total of 22 hours over 4 days,
working for the same amount of time every day. For how much time did the painter work every day? ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் படி. ஒரு பெயிண்டருக்கு வந்து ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. ஓகே, லைப்ரரியில பெயிண்ட் அடிக்கிற வேலை. என்ன பண்ணாரு? அவர் வந்து 4 டேஸ்க்கு வந்து 22 hours பெயிண்ட் பண்றாரு. வெரி குட், பண்ணிட்டாரு. அடுத்து working for the same amount of time every day. அத பிரிச்சு ஒரு நாளும் அவர் ஒரே நேரம் தான் ஒர்க் பண்ணிருக்காரு. ஒரு நாள் அதிகம் ஒரு நாள் கம்மி அப்படி ஒர்க் பண்ணல. இப்போ 1 hour ஒர்க் பண்ணிருந்தா எல்லா நாளும் 1 hour தான், சேம் டைம் தான் ஒர்க் பண்ணிருக்காரு. அப்புறம் how much time did the painter work every day? ஒரு நாள் எவ்வளவு பண்ணாரு? வெரி குட். என்ன பண்ணோம்? அப்ப ஆட்டோமேட்டிக்கா டிவிஷன் மொத்தமா கொடுத்து பிரிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ டிவிஷன் பண்ணுங்க. டிவிஷன் ஈஸி தானம்மா, பண்ணிடுவல்ல? பண்ணிடுவீங்கல்ல? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் டிவிஷன்ல? ஹார்ஸ் மினிட்ஸா மாத்தணும். வெரி குட், அவ்வளவுதான். அப்பதான் ஈஸியா இருக்கும். சமத்ராமடி தங்க பொண்ணு கரெக்டா சொல்லிருச்சு. ஹவர்ஸ் மினிட்ஸா மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 22 into 60. வெரி குட். ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும்? 1230 மினிட்ஸ் தான் அவர் வேலை செஞ்சிருக்காரு. அப்ப என்ன பண்ணணும் அடுத்து? 1320 divided by 4. அவ்வளவுதான். நாய்க்குட்டி கரெக்டா சொல்லிடுச்சு. divided by 4. எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லணும். Okay. அப்பா முடிச்சிட்டான். உசு விடுது, புசு விடுது. சமத்ரா தங்க பொண்ணு, எவ்வளோ ஸ்டெப் இருந்தாலும் அழகா பண்ணிட்டீங்க பாருங்க நாய்க்குட்டி. சூப்பர் ஆமாடி. ஒன்றும் இல்லை, எவ்வளோ நேரம் டிவைட் பண்ணும்போது ஹவர்ஸை டைரெக்டாக டிவைட் பண்ண முடியாது, நமக்கு டெசிமலில் கிடைக்கும். அதை மினிட்ஸாக மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அதனால மினிட்ஸாக மாற்றிக்கணும். எவ்வளோ நாளில் கேட்குறாங்களோ அதில் டிவைட் பண்ணணும். வர ஆன்சர் வந்து மினிட்ஸு. நம்ம ஆன்சர் எழுதும் போது எப்பவும் வந்து ஹார்ஸாக மாற்றிக்கணும். நிறைய பெரிய மினிட்ஸாக சொல்லக்கூடாது. இதுவே வந்து நமக்கு ஆன்சரே 30 மினிட்ஸ் தான் கிடைக்குதுன்னா 30 மினிட்ஸ்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, பட் பெரிய நம்பராக வரும்போது 60 தாண்டும் போது 60 ஆர் அபோவ் வந்துருச்சுன்னா நம்ம ஹவர்ஸாக மாற்றிட்டு சொல்கிறது தான் வந்து ஈஸியாக இருக்கும். வெரி குட் ராமாடி. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம்? டைம் முடிச்சிட்டோம். இப்போ டெம்பரேச்சருக்கு வருவோம். டெம்பரேச்சருக்கு
டெம்பரேச்சர்னா என்னன்னு சொன்னேன்? வெப்பநிலை. how hot or how cold. ஓகே, நம்ம பாடி டெம்பரேச்சர் என்ன? நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து 98 டிகிரி ஃபாரன்ஹைட். செல்சியஸ்ல சொல்லுங்க. செல்சியஸ்லயா 36.5 36.3 அந்த மாதிரி இருக்கும். ஜொரோன்னு எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவோம்? 37.5 ஆர் above வந்து ஃபீவர். சரியா? யூஸ்வலாக 36லேருந்து 37.1 அந்த மாதிரி இருக்கும். 37.34லாம் இருந்தால் மைல்ட் ஃபீவர். 37.5க்கு மேலே இருந்தால் நல்லாவே ஃபீவர். சரியா? 105லாம் வந்துருச்சு. அது ஃபாரன்ஹைட். இதையும் போட்டு குழப்பிக்க கூடாது. ஃபாரன்ஹைட்ல நான் சொல்றேன். சரி, ஓகே. ஆமாம், ஃபாரன்ஹைட்டில் 100 தொட்டாலே ஜுரம் தான். ஓகே, 99.7 நினைக்கிறேன். ஓகே, டெம்பரேச்சர் பாருங்க, படிச்சிடலாமா? டெம்பரேச்சர் இஸ் அ மெஷர் ஆஃப் வார்ம்த். வார்ம்த்னா என்னது? வெப்பம். வார்ம்த் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் அ பாடி. எதுக்கு வேணாலும் நம்ம சொல்லலாம். எல்லாத்துக்குமே டெம்பரேச்சர் இருக்கும்டாமாடி. நமக்கு மட்டும் தான் கிடையாது. இந்த லேப்டாப், இந்த டேபிள், இந்த ஜக்கு, எல்லாமே ஏதாவது ஒரு டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். பேக் எல்லாமே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். ஓகே, நம்ம ரூமுக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே மெயின்டைன் ஆகும். ரூம் டெம்பரேச்சர் யூஸ்வலாக 30, 31 அந்த இதில் மெயின்டைன் ஆகும். இப்போ அதே பேக்கை தூக்கிட்டு போய் நீ ஃப்ரிட்ஜுள்ள வச்சிட்டேன்னா டெம்பரேச்சர் ட்ராப் ஆகும். அதே பேக் எடுத்து போய் சுடுதண்ணியில் போட்டோன்னா டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். புரியுதாம்மா? ஓ, அந்த மாதிரி சொல்றீங்க. ஆமாம், எல்லாம் இப்போ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும் நம்ம இதில் இருக்கிறது எல்லாமே. சரியா? புரிஞ்சிருச்சா? ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் வில் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா? அது கோல்டாக இருக்கலாம், ஹாட்டாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் அங்கே போயிட்டு இங்கே வாங்க? கால் வலிக்குது. வலிக்கிறோம் கிளவிக்கு. த ஸ்டாண்டர்ட் யூனிட் வித் டபுள் போட்டு அவ்வளோ நேரம் இருந்தேன். நான் தான் சொல்லியிருக்கேன்ல காலை நீட்டி உட்காரணும்னு சொல்லிட்டு. as a temperature of okay the standard unit with which we measure the temperature is Celsius. It is denoted as மேலே ஒரு சின்ன ரவுண்டு போட்டு சீன்னு போடணும். ஓகே, சிக்கு அப்புறம் போடக்கூடாது, அது டிகிரியாக மாறிடும். சிக்கு முன்னாடி போடணும். டிகிரி செல்சியஸ். படிக்கும்போது அந்த சின்ன ரவுண்டு வந்து டிகிரின்னு சொல்லணும். ஓகே, அட் அ டெம்பரேச்சர் ஆஃப் 0 டிகிரி செல்சியஸ் வாட்டர் ஃப்ரீஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்ம வாட்டரை வச்சு தான் இந்த நம்பரை டிஃபைன் பண்ணாங்க. 0ல் என்ன ஆகும்? வாட்டரு ஐஸ் ஆகிடும். ஓகே, 100ல் என்ன ஆகும்? நல்லாலாம் கிடையாது, பாயில் ஆகிடும். 100 டிகிரியில் வந்து வாட்டர் வேப்பர் ஆகிடும், கொதிச்சிரும். சரியா? ஸோ 0க்கும் 100க்கும் நடுவில் தான் வாட்டர் வந்து தண்ணியாக இருக்கும், லிக்விடாக இருக்கும். அது கொஞ்சம் கோல்டு வாட்டராகவும் இருக்கலாம், ஹாட் வாட்டராகவும் இருக்கலாம், ஆனால் வாட்டராக இருக்கும். சரியா? 0 டிகிரிக்கு கீழே போயிடுச்சுன்னா வாட்டர் பிகம் சாலிட், லிக்விட் பிகம் சாலிட். 100 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுன்னா வேப்பராகி மேலே மேகம் இல்லை ஆவி அந்த மாதிரி ஆகிடும். புரியுதாம்மா? அது எப்போ கோல்ட் ஆகுதோ அப்போ மழையாக பெஞ்சிரும். புரிஞ்சிருச்சா? இந்த நம்பர்ஸ் டிகிரி செல்சியஸ்ன்றது வாட்டரை வச்சு தான் வந்து டிஃபைன் பண்ணாங்க. அதனால தான் ரவுண்டாக 0, 100ன்னு வருது. புரிஞ்சிருச்சா? ஃபாரன்ஹைட்டில் சொல்லும் போது மாறிடும் இது. சரியா? ஓகே, at temperature of 0 degree water freezes. water freezesனா என்னது? ஃப்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களா? ஐஸ் ஆயிடும். அது எப்படிமா கண்டுபிடிக்கிறது? இப்ப ஃபாரன்ஹீட்ல வந்து 98னா இப்போ எப்படி செல்சியஸ் கன்வர்ஷனுக்கு இருக்கு. வெயிட் பண்ணு, அது அடுத்து போவோம். ஸ்ட்ரைட்டா வேணாம், நம்ம அடுத்து அது இருக்கு, நீங்க தான் பண்ணணும். அதை அதுக்கு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் இருக்கு, அதை போட்டு பண்ணணும். வெயிட் பண்ணு. சரியா? செல்சியஸ் வந்து கம்மியான நம்பர், ஃபாரன்ஹைட் வந்து அதுக்கு ஈக்குவலா அதிகமான நம்பர். கரெக்டா? அப்ப என்ன பண்ணா உனக்கு ஃபாரன்ஹீட் கிடைக்கும்? டிவிஷனா மல்டிப்ளிகேஷனா? இப்போ செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட் போறோம்னா மல்டிப்ளிகேஷன், ஃபாரன்ஹீட்ல இருந்து போறோம்னா டிவிஷன். என் தங்க பொண்ணுடா, அவ்வளவுதான் கான்செப்ட். இது நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுல இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு, நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஓகே ஓகே. at 0 டிகிரில என்ன ஆகும்? வாட்டர் ஐஸ் ஆயிடும், ஃப்ரீஸ். thus this temperature is known as freezing point of water. கௌஷி, நீ சோஃபாக்கு போடா. டேய் இங்க என்னடா பண்ற? அங்க போய் பாருடா, வேணும்னு பண்றாமா அவன். ஃப்ரீசஸ். ஓகேவாமா? அங்க பாருங்க. at a temperature of 100 degree celsius, அண்டர்லைன் பண்ணிக்கோ, வாட்டர் பாயில்ஸ். கரெக்டா? thus it is called the boiling point. வாட்டருக்கு மட்டும் கிடையாது. ஓகேவா? நிறைய பொருளுக்கு வந்து பாயிலிங் பாயிண்ட் இருக்கு. சரியா? வாட்டருக்கு மட்டும் கிடையாது, சால்ட் வாட்டருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லா லிக்விட் ஸ்டேட்டுக்குமே இருக்கு. ஓகேவா? பாயில் ஆயிடும். சரியா? அடுத்தது
நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் இஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 37 அரௌண்ட் 37 டிகிரி செல்சியஸில் இருக்கும். we have one more unit of temperature which is known as Fahrenheit. ஸ்பெல்லிங் பார்த்துக்கமா, Fahrenheit. it is denoted as அதே மாதிரி தான் டிகிரி F போடணும். சொல்லுங்க பார்க்காம Fahrenheit. FAH கரெக்ட். Fahrenheit வெரி குட். ஓகேவா? ஓகே, அதை வந்து டிகிரி எஃப்னு போடுவோம். இட் இஸ் காமன்லி யூஸ்ட் இன் த USA அண்ட் ஃபியூ அதர் கண்ட்ரீஸ். இந்த USA ரூல் பண்ண கண்ட்ரி, USA ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிலாம் வந்து டிகிரி Fahrenheit. நம்மளாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்ம UK இங்கிலாண்டை ஃபாலோ பண்ணவங்க, இங்கிலாந்து தான் நம்மளை ரூல் பண்ணாங்க. ஸோ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே யூஸ் பண்ணது எல்லாமே அவங்க பண்ணது தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், அதுக்கப்புறம் டிகிரி செல்சியஸ் யூஸ் பண்ணுவோம். யூஎஸில் வந்து இன்ச்சஸ், ஃபீட்டு, டிகிரி Fahrenheit அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? பவுண்ட்ஸு, நம்ம வெயிட் எதில் சொல்லுவோம்? கேஜியில் சொல்லுவோம், அவங்க பவுண்ட்ஸில் சொல்லுவாங்க யூஎஸில். ஓகே, டெம்பரேச்சர், தெர்மாமீட்டர். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறது எதில் பண்ணுவோம்? எக்யூப்மெண்ட்டு அப்பா கிலோ லிட்டர், லிட்டர்ஸ்ல கிலோ லிட்டர் இருக்கா? கிடையாதுடா, கிலோ லிட்டர் சொல்லணும்னா சொல்லலாம், ஆனால் பார்த்தோம் நம்ம இருக்குல்ல. மேம் சொன்னாங்க. சரி, ஆனால் யூஸ்வலாக நார்மல் டே டு டே லைஃப்ல நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். சரி, ஓகே, விட்டுருங்க. டெம்பரேச்சர் மேம் சொல்றாங்க இப்போ வாட்டர் ட்ரக்லாம் இருக்குல்ல, ஆமா, ரொம்ப அதிகமா இருக்கிறத வந்து அப்படி சொல்லுவாங்க. ஆனா அது வால்யூம்ல சொல்லுவாங்கடா. கிலோ லிட்டர்னா அதுல வராது, மீட்டர் கியூப்ல வரும். கியூபிக் மீட்டர்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அது. சரியா? கிலோ லிட்டர்னு சொல்ல மாட்டாங்க யூஸ்வலா. ஓகே, தெர்மாமீட்டர். Thermometer is measured using a device called thermometer. Temperature is measured using a device called thermometer. கரெக்ட்டா? டெம்பரேச்சர் எப்படி நம்ம மெஷர் பண்றோம்? ஒரு ஜுரம் இருக்கா இல்லையான்னு தெர்மாமீட்டர் வச்சு தான் வாயில வச்சு பார்ப்போம், காதுல வச்சு பார்ப்போம். அங்க கொடுத்திருக்காங்களா, அதான் தெர்மாமீட்டர். Temperature is measured using a device called thermometer. There are different types of thermometer available which are used for different purposes. அதுல ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்களா, அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டக்குன்னு சொல்லுங்க. என்ன தெர்மாமீட்டர்? அந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் சில்வர் கலர்ல கொடுத்திருக்காங்களா, அது டெம்பரேச்சர் ஃபீவர் பார்க்கிறது. ரெண்டாவது கொடுத்திருக்கிறது அது ஃபீவர் பார்க்கிறது. அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பாக்க வேற மாதிரி இருக்கு. ஸ்கேல் வேற வேற. இது டிஜிட்டல், அது வந்து அனலாக். அனலாக் மீன்ஸ் அந்த லிக்விட் அதுல இருக்கிற மெர்க்குரி வந்து நகரும். அதை வச்சு நம்ம இப்படி லைன்ல எங்க ஸ்கேல்ல தொடுதோ நம்ம அதை பார்த்து டெம்பரேச்சர் சொல்லுவோம். இப்போ வந்திருக்கிறது லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் என்னது? டிஜிட்டல். நம்பரே வந்துடும் அதுல. சரியா? அது மேல இருக்கிறதுல பாரு ஸ்கேல் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி நீ டைம் பாக்குறியோ, ஆமா, ரெண்டு சைடும் இருக்கும். ஆமா, இப்போ நம்ம டைம் பார்க்கும்போது டிஜிட்டல் கிளாக்ல எல்லாம் பார்த்தோன்னா வந்து 8:50 அப்படி சொல்லிடுறல்ல. இப்போ அனலாக்ல எப்படி பார்ப்பேன்? லைனை பார்த்து எண்றல்ல. அதே கான்செப்ட் தான் இதுலயும். அதுலயும் ஸ்கேல் இருக்கும், லைனை பார்த்து சொல்லுவாங்க. சரியா? அதுல வச்சிருக்கிற லிக்விட் என்ன லிக்விட்னா மெர்க்குரி. ஓகே, பாதரசம் சொல்லுவாங்க. பிளானட் நேம். ஓகே, அது ஆக்சுவலா ஒரு மெட்டல். சரியா? பாதரசம்னு. அது வந்து வெரி வெரி சென்சிட்டிவ் டு டெம்பரேச்சர். ஓகேவா? அது நார்மல் நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல வந்து லிக்விடா இருக்கும், கையிலேயே எடுக்க முடியாது. இப்படி எடுத்தனா அப்படியே கையில இருந்து ஓடும், கையிலேயே நிக்காது. ஓடுமா? எப்படி ஓடும்? உனக்கு லேப்ல வந்து 9th 10th நீங்க போய் பாப்பீங்க. சரியா? இருங்க காமிக்கிறேன் உனக்கு. கால் வந்துருமா அதுக்கு? இந்த இருங்க காமிக்கிறேன். பிச்சை எடுக்கிறேன் இரு உன்னை. அப்புறம் எப்படி ஓடும் அது? சொல்லு. கால் இருந்தாதான் ஓடும், இல்லனா எப்படி ஓடும்? பாருங்க, இதான் மெர்க்குரி. ஷேரே பண்ணலையா? அதுக்கு வேற திட்டுவாளே என் பொண்ணு. ஓகே, இங்க பாருங்க, இந்த பாரு எப்படி ஓடுது பாரு. இப்ப பாரு, அவன் கையில ஊத்துவான் பாரு கொஞ்ச நேரம் கழிச்சு. உள்ள இருக்கா? டியூப் உள்ள இருக்கா? இது ஹைலி பாய்சனஸ்மா. பாய்சனா? ஆமா, சாப்பிட்டனா இறந்துருவான். இப்போ ஓபன் பண்றாரா? தெரியுதா? தெரியுது. இப்ப பாரு, அங்க பத்தியா? கையிலே ஒட்டாது, அதை பிடிக்கவே முடியாது. இந்த பாரு, விட்டனா ஸ்வங்கின்னு ஓடி போயிடும். இது மாதிரி உள்ள பாம்புக்குள்ளதான் வச்சுக்க முடியும், இப்படி கையில பிடிக்க முடியாது. இந்த பாரு, ஒட்டாது, எதுவும் ஆகாது. நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல வந்து லிக்விடா இருக்கும். ஆக்சுவலா இது மெட்டல். அப்பா இப்ப
ரொம்ப ஹீட்டா இருந்தா என்ன ஆகும் அது? வேப்பர் ஆயிடும். ஆக்சுவலா டியூப் லைட் இருக்குல்ல, ஆமா. மெர்க்குரி வேப்பர் லேம்ப், வெள்ளை கலர்ல இருக்குமே லைட், டியூப் லைட் மாதிரி இருக்க லைட்லாம், அது உள்ளெல்லாம் இதை கொஞ்சோண்டு போட்டிருப்பாங்க. ஆர்க் அடிச்சு எரியும் போது வேப்பர் ஆகிருக்கும். அது அப்புறம் வந்து இது பாய்சனஸ்ஸு, இதனால நிறைய பேர் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மெர்க்குரி இது கிடையாது. புரியுதா? ஹீட் ஆகும்போது வேப்பர் ஆகிடும், புகை அப்படியே புகை மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம கையில வச்சிருக்கோம்ல, இப்படி தான் வச்சுக்க முடியாம இப்படி பிடிக்க முடியாது. வச்சிருக்கோம்ல, அது எடுத்து வச்சாச்சு நம்ம கை கழுவிட்டு தான் சாப்பிடணுமா? அப்போ கையிலே ஒட்டாது அது. இப்ப பாக்கலையே அவன் கீழே போட்டதுக்கு அப்புறம் கையில நிக்காது, எதுலயுமே ஒட்டாது அது. அந்த பாய்சன் மட்டும் நிக்காது, எதுவுமே நிக்காது. அது நிக்கவே நிக்காது, ஒட்டாது. அப்போ அப்படியே சாப்பிடலாமா? நீ இப்படி போட்டானா என்ன பண்றது? அது சொல்லல. இப்ப நம்ம இப்ப தொட்டுட்டு சொல்றியா? தொட்டுட்டு வாஷ் பண்றது பெட்டர். ஏதாவது ட்ரேசஸ் லைட்டா இருந்தா கூட நமக்கு தானே அஃபெக்ட் ஆகும். பட் பை ரைட் வந்து அது கையில ஒட்டாது. சரியா? நீ என்னதான் வச்சு தேய்ச்சாலும் அது பாட்டுக்கு ஓடிட்டு இங்க ஓடும். சரியா? ஓகே. அப்படியே பவுடர் மாதிரி பாப்பா, தண்ணியில பவுடர் போட்டா அது மெட்டல்ல ரூம் டெம்பரேச்சர்ல அது லிக்விடா இருக்கும். எப்படி ஐஸ் வந்து 0 டிகிரிக்கு அப்புறம் தண்ணியா இருக்கும், அந்த மாதிரி இதை வந்து பவுடர்லாம் ஆக்க முடியாது. அது அந்த மாதிரி ஆடுதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஆடுதுங்க. சரி, ஓகே, படிக்கலாமா? ஆஸ் அ டெம்பரேச்சர். ஓகே, இது பாருங்க, இது 3. இது அந்த 3வது ஒன்று கொடுத்துருக்காங்களே வுட்டில், அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? நிறைய இடத்துல ஆஃபீஸில் இல்லை வச்சுருப்பாங்க, பார்த்தது இல்லையா? வீட்டில் கூட இருக்கும் சில பேர் வீட்டில். ரூம் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். நம்ம ரூம் என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்னு பார்க்கறதுக்கு. யூஸ்வலாக நம்ம வச்சிருக்க மாட்டோம். சிங்கப்பூரில் இருக்கும்போது இருந்தது, டிஜிட்டலில் இருந்தது. சும்மா வீட்டிலலாம் வந்து வச்சுருப்பாங்க, இல்லை ஆஃபீஸ் அதிலலாம் வச்சுருப்பாங்க. ஆஃபீஸ்லலாம் ஏர்கான்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல, சும்மா ஆஃபீஸில் எங்கேயாவது வச்சுருப்பாங்க. ஆஃபீஸ் வந்து எவ்வளோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி. இல்லை பில்டிங்ஸில் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. சரியா? அது வந்து மோர் ஃபார் கமர்ஷியல் யூஸ், இல்லை ஆஃபீஸ் யூஸ். ஓகே ஓகே. அடுத்தது பாருங்க என்னென்ன இருக்கு. அது பாடி ப்ரெஷர் பார்க்கறது, அது வேற இது வேற, அதையும் இதையும் குழப்பிக்காது. ஓகே. நம்ம எப்படி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹார்ட்டு பம்ப் பண்ணுதில்ல, எல்லா பாடி பார்ட்ஸுக்கும் பிளட்டை தள்ளுது, திரும்ப வரும், திரும்ப தள்ளும், வரும், தள்ளும். கரெக்டாக ஆர்டரிஸ், வெயின்ஸு ஒன்றில் போகும், ஒன்றில் வரும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல. ஓகே. இப்போ ஒரு சைக்கிளுக்கு வந்து டயருக்கு வந்து நீ காற்று அடிக்கிற கௌஷி, ஓகேவா? எவ்வளோ அடிப்ப நீ காற்று? அந்த டயருக்குள்ள காத்து ஃபில் ஆற வரைக்கும். ஓகே. அதிகமாக அடிச்சா என்ன ஆகும்? அந்த டயர் பூம் கொஞ்சம் பல்ஜ் ஆகும். அதுக்கு மேலேயும் போச்சுன்னா பட்டுன்னு வெடிச்சிரும்ல. ஆமா. காத்து கம்மியா இருந்தா ஓட்டும்போது ரொம்ப மெதுவா போகும், கஷ்டமா இருக்குமா? அதுதான் பிளட் பிரஷர் நம்ம ஹார்ட்ல இருக்குல்ல. ஓகே. பிளட் இருக்கு, ஓகேவா? நம்ம உடம்புல பிளட் இருக்கு, அதை பம்ப் பண்ணுதில்ல, அதுக்கும் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கு. ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது பாட்டுக்கு பயங்கரமா பிடிச்சி இப்படி தள்ளிச்சுன்னா என்ன ஆகும்? பிளட்டை என்ன ஆகும்? அந்த போற அந்த ஆர்டரிஸ், வெயின்ஸ் இருக்குல்ல, அந்த குழா, அது வழியா தானே போகணும். அதுக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல. நீ பாட்டுக்கு போட்டு ரொம்ப போட்டு அழுத்தினா என்ன ஆகும்? பட்டுன்னு வெடிச்சிருமா? அதுக்காக நம்ம பாடி ப்ரெஷர் எப்போவுமே, நம்ம பிளட் ப்ரெஷர் வந்து பிபின்னு வாங்க, எப்போவுமே என்ன பண்ணணும்? ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கணும். இப்போ சைக்கிளில் எப்படி காற்றை நீ ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிறியோ, ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா காற்று அடிப்பேன், ரொம்ப அதிகமாக அடிக்கக்கூடாது, கம்மியாக அடி. கரெக்டாக அந்த இது வரைக்கும் பல்ஜ் வர வரைக்கும் போகக்கூடாது. சரியா? அந்த மாதிரி எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமும் ஆகக்கூடாது, ரொம்ப கம்மியாக ஆகக்கூடாது. ஏன் ரொம்ப கம்மியாக ஆகக்கூடாது? எப்போ வந்து ரொம்ப கம்மி ஆகிடும்? பிளட்டே இல்லை உடம்புல சத்தே இல்லை, பிளட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஹார்ட் பம்ப் பண்ணுறதுக்கு பிளட் இருக்குமா? அதுக்கு அதுதான். அது எதுக்காக டயர்ட் ஆகுது? பிளட் எல்லா பார்ட்டுக்கும், மூளைக்கு, எல்லா இதுக்கும் போனால் தானே அது ஹெல்த்தியாக வந்து ஒர்க் பண்ணும், மீன்ஸ் நல்லா வேலை செய்யும். போகலைன்னா என்ன ஆகும்? பிளட்டே நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஹார்ட் என்ன பிளட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்? இருக்கிற பிளட்டை தானே பம்ப் பண்ணும். புரியுதாமா? ஸோ பிபி லோவாக இருந்தால் என்ன பிரச்சனை வரும்? மயக்கம் வரும், சோர்வாக இருக்கும், நம்மளால் வேலை செய்ய முடியாது. அதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா சாப்பிட்டு பிளட்டையும் மெயின்டைன் பண்ணணும். டயட்டு கிடையாதுமா, ஒழுங்கா சாப்பிடல, ஒழுங்கா டயட் மெயின்டைன் பண்ணலன்னா தான் வரும். சரியா? டயட்ன்றது அளவா சாப்பிடுறது. ஓகேவா? சரி, ஓகே. அங்க பாருங்க தெர்மாமீட்டர் என்னென்ன கொடுத்துருக்காங்க. லிக்விட் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்,
லிக்விட் நான் சொல்லியிருக்கேன்ல, ஏன் லிக்விட்னு சொல்லியிருக்காங்க? அதை மெர்க்குரி லிக்விட் தானே, இப்போ தானே பார்த்தோம். அதுதான் இங்கேருந்து இப்படி நகரும் அந்த ஸ்கேலில். ஸோ லிக்விட் தெர்மாமீட்டர். கிளினிக்கல்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா அது கிளினிக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்றதுக்காக போட்டிருக்காங்க. அடுத்தது டிஜிட்டல். டிஜிட்டல் கிளினிக்கல் தெர்மாமீட்டர். ஏன் டிஜிட்டல்? அதில் நம்பரே வரும் டிஸ்பிளேல. ஓகே. அடுத்தது பாரு, ரூம் தெர்மாமீட்டர். நான் சொன்னேன்னா ரூமில் இருக்கிற டெம்பரேச்சரை பார்க்கறதுக்கு. அடுத்தது ஏர் தெர்மாமீட்டர். ஏர் தெர்மாமீட்டர் வந்து என்னம்மா இப்போ ரூமுக்குள்ளே வச்சிருக்கிறதுனால ரூம் தெர்மாமீட்டர். இப்போ வெளியிலலாம் டெம்பரேச்சர் வெயில் அடிக்குது, சென்னையில் 40 டிகிரி, சென்னையில் வந்து 42 டிகிரி வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல நியூஸில், எங்கே வச்சு மெஷர் பண்ணுவாங்க? வீட்டுக்குள்ளையா? வெயில் வெளில தானேமா அடிக்கும், வெளியில் தானேமா போய் மெஷர் பண்ணுவாங்க. அதை தான் வந்து ஏர் தெர்மாமீட்டர்னுவாங்க. ஓகே. யூஸ்வலாக மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நம்ம பண்ண மாட்டோம். சரியா? as the temperature moves up it becomes hotter. கரெக்டா? டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் அதிகமா இருக்குன்னா ஹாட். கம்மியா இருந்தா போக போக கம்மியாக குளிர். ஓகேவா? வெரி ஈஸியா. இப்போ நம்ம ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவுல இருக்குன்னு சொன்னேன்? ரூம் டெம்பரேச்சர் வீட்டுக்குள்ள 30 இருக்கும் செல்சியஸ். ஓகே. நம்ம பாடி டெம்பரேச்சர் 98 ஃபாரன்ஹீட்டை விட்டுருமா, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பாத, ஒரு இதில் யூனிட்ல சொல்ல, அப்போ தான் உனக்கு கம்பேரிசனுக்கு ஈஸியாக இருக்கும். 37. வெரி குட். ஏசி ஆன் பண்ணும்போது வீட்டில் ஒரு ரூமுக்குள்ளே ஏசி போட்டு நீங்கள் இருக்கும்போது சொல்லு. கரெக்ட் தான். செட் பண்ணுவல நீ தான். 20, 22, ஈவன் 16 கூட மினிமம் 16 வரையும் போகலாம். சரியா? ரொம்ப குளிரும். சரியா? புரிஞ்சிச்சா? அதெல்லாம் டிகிரி செல்சியஸ். இது புரிஞ்சிருச்சாமா? ஒரு ஹாட்டான காஃபியோ டீயோ எவ்வளோ இருக்கும்? சும்மா உனக்கு தோன்றதை சொல்லு. 39. நம்ம பாடி டெம்பரேச்சரே 37, அதுல இருந்து 39 கொஞ்சம் தானேம்மா, அவ்வளோ. ஒரு 40. ஓகே. ஒரு 60, 70. சரியா? அதுல இருந்து இப்படி ஆவி பறக்குதுல்ல, கை வைக்க முடியுமா? நல்லா சூடா தானே இருக்கும். ஒரு 60 டிகிரி. சரி, ஓகேவா? 65, 70 டிகிரி. சரியா? அவ்வளோ இருக்கும். எப்போ வேப்பர் ஆகிடும்? 100க்கு போனால் வேப்பர் ஆகிடும். கரெக்டா? ஓகே. அடுத்தது, as the temperature moves up it become hotter, as the temperature comes down it become colder. The deserts have high temperature and hill station have lower temperature. கரெக்டா? ஹில் ஸ்டேஷன்றது கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி மலை பிரதேசம். ஓகே. the temperature in Hyderabad on 18 June was, for 18 June எவ்வளோ ஆயிருக்கு? 45 degree Celsius. It was a very warm day. The temperature in Ooty on 6th July was 21 degree Celsius. The weather was pleasant. ரொம்ப கோல்டுன்னு சொல்லக்கூடாது. 21 வந்து pleasant, நல்லா இருக்கும். சரியா? அப்புறம் பாரு, our Indian army soldiers keep the guard at places which have temperature of 0 degree or even lesser. ஏன்னா காஷ்மீரில் தானே நம்ம பார்டர் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து குளிர் பிரதேசம். சரியா? அங்கே வந்து 0 டிகிரி ஈவன் மைனஸ்லலாம் போகும். -10, 20 அந்த மாதிரி பனியாக தானே இருக்கும். ஓகே. எக்ஸாம்பிள் 7 படிங்க. எக்ஸாம்பிள் 7. யூடியூப்ல பார்த்தேன்ப்பா, ஒரு இடத்துல வந்து செம்ம வெயிலா, அங்க வந்து ஒருத்தங்க கார்ல வந்து அந்த ரப்பர் டக்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல வச்சிருந்தாங்க. போய் கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து பார்த்தா அந்த ரப்பர் டக் அப்படியே இப்படி ஆயிடுச்சு. சரி. Read the temperature shown by the thermometer given below. இது வந்து ஒருலாம் இல்ல, எக்ஸாக்ட்டா சொல்லு. 55. வெரி குட். என்ன இது யூனிட்? செல்சியஸ். டிகிரி செல்சியஸ் னு சொல்லணும். We can see the scale with divisions from 0 to 100. The dark line indicates the temperature. We can see that the inner section of the thermometer has reached up to 55 degrees Celsius. Thus the temperature is 55 degrees Celsius. Very good. அதுல இருக்கிறது என்ன லிக்விட்? அது மெர்க்குரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. ஓகேவா? ஜெனரல் நாலேஜ். ஓகே. எக்ஸாம்பிள் 8 பாருங்க. A liquid initially had a temperature of 48 degrees Celsius. நார்மலா வந்து 48ல இருக்காது. A scientist heated the liquid to raise the temperature by 17 degrees Celsius. ஓகேவா? ஒரு லிக்விட் வந்து 48 டிகிரியில் இருக்குமா,
சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு, அந்த லிக்விடை வந்து இன்னும் ஹீட் பண்றாரு. எவ்வளவு ஹீட் பண்றாரு? 17 by 17 டிகிரி. அண்டர்லைன் பண்ணிக்கோ. 17 டிகிரி வரையும் பண்ணல. 70 டிகிரினா கோல்டு இல்ல. 7 by 17 டிகிரினா என்னது, இருக்கிறதுல இருந்து 17 டிகிரி அதிகமா பண்றாரு. ஓகே, அப்போ what will be the temperature of the liquid upon heating? என்ன பண்ணணும்? 70. அவ்வளவுதான். வெரி குட். புரிஞ்சிருச்சா? இதுல ஒன்னும் நீங்க இந்த பாரோ பண்றது அதெல்லாம் எல்லாம் நார்மல் அடிஷன், நார்மல் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? இதுல எந்த கன்ஃபியூஷனும் வேணாம். சரியாடா மாடி? டிகிரி செல்சியஸ் டு ஃபாரன்ஹைட் உங்களுக்கு வராது. சரியா? மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இயர்ல வந்தா வரும். சரியா? ஆமா, நெக்ஸ்ட் இயர்ல தான். ஓகே, எக்ஸாம்பிள் 9 பாருங்க. On Sunday the temperature was 38 degrees Celsius. On Monday the weather was 8 degrees Celsius colder. Okay, what was the temperature on Monday? On Sunday the temperature was 38 degrees Celsius. On Monday the weather was 8 degrees Celsius colder. இங்க பாரு, கோல்டர்னா கீழ போணுமா மேல போணுமா? கீழ. சண்டே வந்து 38 இருந்தது. இங்க பாருமா, மேல 38 இருந்தது. மண்டே என்னாச்சு, 7 டிகிரி கீழ வந்துருச்சு கோல்டர். அப்ப எவ்வளவு மண்டே டெம்பரேச்சர்? 7 டிகிரி கீழ. 38 - 7. அவ்வளவுதான்டா சமத்து. ஹாட்டர்னு கொடுத்திருந்தா பிளஸ் பண்ணிக்கணும், மைனஸ். கோல்டர்னு கொடுத்திருந்தா மைனஸ். அவ்வளவுதான். அங்க 8 கொடுத்திருக்காங்க, நீ 7 னு சொல்ற. 8 தான் சொன்னேன். 38 - 8. 38 - 8. ஓகே, புரிஞ்சிருச்சா? 30 டிகிரி ஆயிருக்கு மண்டே. ஓகே, கான்செப்ட் செக் பாருங்க. Write the temperature shown by the thermometer given below. 90 degrees Celsius. Very good. அவ்வளவுதான். Tick the temperature which is hottest. 30 degrees Celsius. 38 degree. சரி, அடுத்து. Tick the temperature which is the coldest. 9 degrees Celsius. இப்போ -10 னு கொடுத்திருக்காங்க. அப்ப எது? -10. பின்னாடியே போனா 0 ஓட நின்றுமா? ஆமா. அதுக்கும் கோல்டா போச்சுனா அதுதான் மைனஸ். அதான் மைனஸ்ல போ. இப்போ நம்பர் பின்னாடியே போற. இப்போ ரூம் டெம்பரேச்சர் 30 ல இருக்கு. ஏசி போடுற 16. 16ல இருந்து நீ இன்னும் ஒரு பனிப்பிரதேசத்துக்கு போற 10. அதுல இருந்து போற காஷ்மீர்ல 0 வருது. அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போற, அங்க இன்னும் கோல்டா இருக்கு. அப்ப அதை எப்படி சொல்லுவ? 0 ஓட நிறுத்திடுவியா? -10. புரிஞ்சிருச்சா? 0ல இருந்து பின்னாடி -1 -2 -3. மைனஸ்ல பெரிய நம்பர் போக போக என்ன அர்த்தம்? செம்ம குளிர்னு அர்த்தம். ரஷ்யால சில இடத்துல எல்லாம் வந்து செம்ம கோல்டா இருக்குமா. நான் உனக்கு இப்ப காமிக்கிறேன் பாருங்க. அப்ப நம்ம அந்த ஸ்னோ இடத்துக்கு போனோம்ல விளையாட, அது எவ்வளவு செல்சியஸ் டிகிரி செல்சியஸ்? எது புரியல? நம்ம ஓ, ஸ்னோ சிட்டியா? அது ஐஸ் 0. சோ -8 -5 ல இருந்து -10 குள்ள அந்த ரேஞ்சில இருக்கும். அதுதான் 0 டிகிரியா? 0க்கும் கம்மி. 0ல ஐஸ் ஆயிடும். 0க்கும் கம்மி. எப்படி பாங்க அந்த மாதிரி டெம்பரேச்சர் கொண்டு வந்தாங்க? எது? அது ஏர்கான்மா. அந்த மாதிரி ஏர்கான் இது பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஹிஸ்டரியிலேயே ரொம்ப இதானதுமா. கோல்டஸ்ட் இங்கே தான் வந்து இது பண்ணாங்க. சரியா? அதோ பாரு எப்படி இருக்கு பாரு ஐஸ் எல்லாம். இதோ பாரு. ஷேர் பண்ணுப்பா. oops sorry டெய்லி எந்த கிளாஸ் இங்க ஆனாலும் பாருங்க எப்படி இருக்கு பாரு. ஃபுல்லா ஐஸ். அதான்ப்பா இருக்கும். அப்புறம் என்னப்பா? அந்த உடம்புல இருக்கிறது எப்படி எடுக்கறாங்க பாரு. அந்த இது மேல இருக்கிறது, ஃபர் மேல இருக்கிற ஐஸ. இதோ பாரு. அது மேல அப்படியே ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. தெரியுதாமா? வெள்ளை வெள்ளையா. ஆமா, ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை எப்படி குச்சி வச்சு தள்ளுறாங்க பாரு. அவ்வளவு கோல்ட் அங்க. ஓ மை காட். ஓ பியரா? ஷீப்டா. ஷீப்புக்கு தானடா ஃபர் இருக்கும். நம்ம நார்மல் கோட்லாம் அங்க போச்சுனா செத்துறாங்க பாரு. மரம் எல்லாம் பார்த்தல? மரம் இலை எல்லாம் பாரு ஃபுல்லா இது பனி. அப்ப எப்படிப்பா வளருது? அது பனியில வளர்ற மரமா இருக்கும். எல்லா மரமும் அங்க வளராது. இது எவ்வளவு தெரியும்ல சாதுமா? -47 சாரி -55. ஓ -100 என்ன ரெஸ் அவுதானா? அவ்வளவுதான். ஸ்கிராட்ச் விழுந்துரும். அவ்வளவுதான். எதுலயாச்சும் -100 இருக்கா? பா Dress இருக்குடா. அதுதான்டா அம்மாடி.
புரியுதா? தண்ணி கூட குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நார்மல் தண்ணி எடுத்து இப்படி குடிச்சோன்னா என்ன ஆகும்? இப்படி பார்க்கும்போது ஐஸ் ஆயிடும். -100 இருக்கா? இல்லடா, -100லாம் இருக்குடா. -100லாம் இருக்கு. டேய், -100 நம்ம பூமியில உள்ள பிளேஸ்ல கிடையாது. சரியா? -100 நம்மளால கிரியேட் பண்ண முடியும். கஷ்டம்டா. ஆமாண்டா, கரெக்டான இது போடணும். அதுக்கு நிறைய லேயர் போட்டிருப்பாங்க, ஒரே ட்ரெஸ் போடாம. உள்ள ஒரு போட்டிருப்பாங்க, வெளியில ஒன்று, அந்த மாதிரி. ப்ளஸ் எல்லாராலையும் அந்த மாதிரி இடத்துல இருக்க முடியாது. அந்த இடத்துலயே வளர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்மலாம் போனோம்னா கஷ்டம், அந்த மாதிரி இடத்துக்குலாம் போக முடியாது. நமக்கு இந்த குளிரே தாங்காது. சரி, ஓகே, அடுத்து பாருங்க. கௌஷி, டைம் ஆகுது. டிக் த டெம்பரேச்சர் which is the coldest பண்ணிட்டீங்க. a weather station படிங்க. தேர்ட், a weather station in a city predicted that the maximum temperature will be 26 degrees Celsius on Saturday. It was 5 degrees Celsius warmer than the predicted temperature. predicted na அது யூகிக்கிறது, கெஸ் பண்றது. What was the temperature on Saturday? 26 degrees Celsius plus 5 degrees Celsius. Very good. 26 டிகிரி தான் இருக்கும்னு அவங்க ப்ரெடிக்ட் பண்றாங்க. 31 எழுதிக்கங்க பண்ணாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு 5 டிகிரி வார்மராவே இருந்துருச்சு. அப்போ வார்மர்னா என்ன சொன்னா +26 + 5. அடுத்தது படிங்க. வெரி குட். 31 டிகிரி இருந்திருக்கு. ஈஸியா இருக்கு. ஈஸியா தான் இருக்கும், படிங்க நீங்க. The temperature during the day time in Srinagar was 28 degrees Celsius. It got 9 degrees Celsius colder at the night. What was the temperature in Srinagar at the night? For 28 degree pa. நைட்டு வந்து 9 டிகிரி இன்னும் கம்மியா கோல்டா இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸிடா. மாம்னா ப்ளஸ், கோல்டுனா மைனஸ்டா. அதுக்கு ஏன் ரொம்ப இது பண்ற? கோல்டர் அண்டர்லைன் பண்ணிக்கோ. 28 டிகிரி காலையில இருக்கு, நைட்டு வந்து 9 டிகிரி கோல்டரா இருக்கு. நைட்ல எப்பவுமே கம்மி தானே ஆகும். மைனஸ். ஆன்சர் என்ன சொல்லுங்க டக்குன்னு. ஈக்குவேஷனோட எழுதிக்காங்க. Wait. என்னம்மா 28 மைனஸ் Celsius. வெரி குட். 28 - 9க்கு எவ்வளவு நேரம் பண்ற நாய்க்குட்டி? ஒர்க் ஷீட் தாம்மா. ஒர்க் ஷீட் நாளைக்கு முடிச்சிடுறீங்களா? ஓகே சார். நீங்களே அது ஒன்றும் இல்லை, டைம் தான் கேட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே. சரியா? அங்கே பாருங்க, 24 ஹவர்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 12 ஹவர்ஸ் ஃபார்மேட்லையும் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஏக்கு பாரு 1 hour 40 hours 140 AM. ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, மீதி எல்லாம் நீ தான் எழுதணும். BCDE எல்லாமே ஏக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? உனக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக அவங்க பாரு 24ன்னு எழுதியிருக்காங்க மேலே. அதுக்கு வந்து 0000. ஆமாம், ஓகே, புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் வந்து ஹவர்ஸில் எழுதணும், அப்புறம் AM PMல எழுதணும். எனக்கு பி மட்டும் சொல்லு பார்ப்போம். பி 24 hours இதுல சொல்லணுமா? 24ன்னு ஒன்று வராது. சொல்லுங்க. முதல்ல ஸ்மால் ஹேண்ட் எது, பிக் ஹேண்ட் எது? ஸ்மால் ஹேண்ட் எங்கே இருக்கு? ஸ்மால் ஹேண்ட் வந்து என்ன கலரு? ரெட் கலரு. ரெட் கலர் எதுல இருக்கு? ரெட் கலர் வந்து 20ல இருக்கு. வெரி குட். எழுது 20. மினிட்ஸ் ஹேண்ட் எங்க இருக்கு பாரு? 24. மினிட்ஸ் ஹேண்ட் எங்க இருக்கு? 24. 24ல இருக்கா? மா மினிட்ஸ் ஹேண்டுக்கு அது வெறும் ஹவர்ஸ் தான்மா. மினிட்ஸை நீ அங்கே அவுட்டரில் பார்க்கக்கூடாது, அடி வாங்குவ. அவுட்டரில் கொடுத்துருக்குது 1 2 3 ஃபுல்லாக என்னது அது 24 வரையும் வெறும் ஹவர்ஸ் தான். அந்த உள்ளே கொடுத்துருக்கிறது தான் மினிட்ஸு. உள்ளே கொடுத்துருக்க மினிட்ஸில் எத்தனைல இருக்கு? 60. 60.
12 இருக்கிற இடத்துல இருக்கு பாரு 12 5 ஆர் 60 அவங்களே எழுதிருக்காங்க அவ்வளவுதான் 60 ல இருந்தா என்ன அர்த்தம் 1 minute 00 அவ்வளவுதான் 9 o'clockனா எப்படி இருக்கும் 9 12 தானே இருக்கும் 9 12 ன்னு சொல்லுவியா 9 16 சொல்லுவியா 9 o'clock தானே அதே மாதிரி இது என்னது 22:00 22:00 ஆமா 60 இல்ல 1 22:00 னா என்னது 12 ஹவர்ஸ்ல சொல்லு ஃபர்ஸ்ட் எழுது 22:00 எழுது 22:00 னா என்னது ஏஎம்மா பிஎம் அத சொல்லு ஃபர்ஸ்ட் PM பிஎம் இப்போ எவ்வளவா இருக்கும் என்ன பிஎம் டேய் கம்னறா சொல்லு 22 னா என்னது அவன் சொல்லிட்டாமா கரெக்டா நான் உனக்கு கையிலேயே என்னன்னு சொல்லியிருக்காங்க எங்க கிளாக்கை பார்க்குற பிஎம் எதுல இருந்து என்னன்னு சொன்னேன் அவன் ஈஸியாக சொல்லிட்டான் 10 PM 12க்கு அப்புறம் 22:10 PM அவன் எழுதாமலே சொல்லிட்டான் பாரு சரி ஓகே அவன் ஏன் சொல்கிறான்னா அவன் டிவி அவ்வளோ பார்க்குறான் கரெக்டாக அதுலேருந்து கற்றுட்டு இருப்பான் ஓகே அடுத்து சி பாருங்க ஹவர்ஸ் சொல்லு ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்ல சொல்லு 15க்கும் 16க்கும் நடுவில் இருக்கு அப்ப என்னது ஸ்மால் ஹேண்ட் அவுட்டர்ல பார்க்கணும்டா வெளியில உள்ளது ஹவர்ஸை பார்க்கணும்டா ஹவர்ஸ் எதுல இருக்கு ஆமாம்பா 15க்கும் 16க்கும் நடுவுல அப்ப என்ன எழுதணும் 15க்கும் 16க்கும் நடுவுல இருந்தா என்னமா எழுதணும் என்ன ஹவர்ஸ்னு எழுதணும் 15 எழுது அப்புறம் என்ன இவ்வளவு பேந்த முழிக்கிற 15 மினிட்ஸ் எவ்வளவு சொல்லு minutes வந்து 20 மினிட்ஸ் 20 அது செகண்ட்ஸ் ஹேண்டுமா அதை ஏமா இதில் போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற பாருமா செகண்ட்ஸ் ஹேண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குமா அது கிடையாதுமா கன்ஃபியூஸ் ஆகிக்காத அந்த பக்கத்துலேயே ரெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கு பாரு அதுதானே மினிட்ஸ் ஹேண்டு ஆமா அப்புறம் ஏன் நீ 20ல இருக்கிறத பார்க்குற எப்பா அது ஹவர் ரெட் ஹவர்ஸ் ஓ ப்ளூவா ஓகே ஓகே 20 சரி சரி ஓகே ஸோ என்னது 15 20யா ஆமா 15 20 என்னன்னு சொல்லணும் 15 20 ஹார்ஸ் ஹெச் போடணும் கரெக்டா அது ஏஎம் பிஎம்ல சொல்லுங்க 20 hours 320 யூனிட்டோட சொல்லு 320 PM சந்தேகமாவே சொல்றமா கான்ஃபிடென்ட்டா சொல்லுமா அவன் நீ எழுதும் போதே ஆன்சர் சொல்றாமா கான்ஃபிடென்ட்டா படி ஓகே 320 PM அடுத்தது பாரு டி பாரு பண்ண தான் வரும் இது டி எழுதுங்க கடகடன்னு அவன் சொன்னான்னு தானமா சொன்னான் அதுல என்னமா இருக்கு சொல்லுங்க டிக்கு என்ன டேய் கம்னுறா எனக்கா 14 hours 14 hours வரும் 14 தாண்டிடுச்சா இல்ல தாண்ட போகுது 14 போட்டா டோட்டலா டைமே மாறிடும் அங்க பாரு அது மாதிரி பக்கத்துல கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீ பிக் ஹேண்ட பார்க்கணும் பிக் ஹேண்ட் வந்து 60க்கு பக்கத்துல இருந்தா தான் நீ அதை எழுதணும் 60க்கு முன்னாடி இருக்கு அப்போ 14 தாண்டல கரெக்டா 13 தான் எழுதணும் வெரி குட் 13:55 வெரி குட் 1:55 PM வெரி குட் சொல்ல வந்த பார்த்தா அதனால பாத்துருவோம் நீ எங்க பார்த்த இது 24 hours ஃபார்மட் என்னது 24 hours ஃபார்மட் நீ எங்க கத்துக்கிட்ட லேப்டாப்லயும் இருக்கு ஏன் நீ பா எனக்கு ஏற்கனவே தெரியும் 12 மைனஸ் பண்ணா அந்த இது கிடைக்கும்னு அப்படியா சரி ஓகே நீ பாருமா அடுத்தது பாருங்க உனக்கு வரலையே என்ன படிக்கிறதுக்கு ஈ பாருமா கடகடன்னு சொல்லுமா டைம் ஆகுது கீழே 4 முடிச்சிட்டனா முடிச்சிடலாம் நான் என்ன பண்றேன்னு சொல்றேன்ல நீ தான் உட்கார்ந்து எல்லாத்தையும் பண்ண வைக்கிற பண்ணுமா நீ கடகடன்னு பண்ணிட்டேன்னா முடிஞ்சிடும் கையோட அப்புறம் நாளைக்கு வேற எதையாவது யோசிச்சுட்டு இருப்ப 12 hours 12 hours 16 minutes 13 hours என்னம்மா 13 hours
12 தானம்மா இருக்கு. 12 60ல இருக்குல்லடா. ஏன் 13? 60 மினிட்ஸ்ல 60 மினிட்ஸ் 1 ஹவர்லலாம் சேர்க்க கூடாது. திஸ் இஸ் கிளாக். 60ல இருந்து இப்போ 9 o'clock இருந்ததுன்னா என்ன ஆகும்? 9 கூட அந்த 12ல இருக்குன்னு சொல்லிட்டு 16 சொல்லிட்டு 9ஓட ஒன்று சேர்த்து 10 மணின்னு சொல்லுவியா? கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குமா? நீ அதுக்கு எதுக்குமா ஆட் பண்ணுற? இது நார்மல் கிளாக் மாதிரி ட்ரீட் பண்ணுமா இதை? 12 o'clock 12:00 புரிஞ்சிடுச்சா? 16 இருந்தால் 00 தான் போட்டுக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே, அதுக்கு என்னது? 12க்கு என்னது? AM PMல என்ன சொல்லணும்? 12 hours. AM PMல என்ன சொல்லுவ? AM எக்ஸாக்டா 12ன்னு வந்தா என்னது? AM கிடையாது, PM கிடையாது. 12 noon. நூன் இல்ல, நூன். NOON நூன். நூன் தான் சொன்னேன். ஓகே, அதே மாதிரி நைட் 12ன்னு வந்ததுன்னா என்னன்னு சொல்லணும்? நைட் 12 வந்ததுன்னா என்ன சொல்லணும்? 00:00 hours. AM PMல சொல்லணும்னா நூன் இல்ல ஏதோ 12 midnight. ஓகே, F சொல்லுங்க. Fல தப்பு பண்ணாதம்மா, கரெக்டா சொல்லுமா. எனக்கு டைம் மட்டும் சொல்லு. வச்சுட்டே இருக்கான் சார். ஆசைச்சுட்டே இருக்கான். இது வந்து 20 so 7 hours. 7 ஹார்ஸ்லாம் கிடையாது. கடைசியா தான் ஹவர்ஸ் சொல்லணும். 7 7:55 minutes. என்னம்மா அப்படியே டோட்டலாவே மாத்திட்ட. 7:55 minutes அப்படின்னு ஒரு டைம் சொல்லுவியாமா? 7:55 என்ன சொல்லணும்? 7:55 hours. அது சொல்லு. AM PMல சொல்லு. AM PM 7:55 AM. வெரி குட், அவ்வளோதான். 12க்கு அப்புறம் வரதெல்லாம் தான் PM. ஓகே, டெம்பரேச்சர் சொல்லுங்க கடகடன்னு. எவ்வளோ நேரம் ஆகுற பாரு. 50 degrees Celsius. 100 degrees Celsius. 70 degrees Celsius. 25 degrees Celsius. முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. ஈஸி தானே? சரி, மட்டும் சொல்லாத. என்னம்மா?